தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பியார் பாண்டியன் தலைமையில் சென்னை விகேவி துரைசாமி, திருவாரூர் குடவாசல் சரவணன், சைதை சிவா, சக்திவேல் ஆகியோர் இடம்பெற்ற குழு நீர்ப்பாசன துறை அமைச்சர் க. துரைமுருகன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர். அதன்பின் பியார் பாண்டியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கர்நாடக அரசாங்கம் மேகதாட்டு அணை கட்டி தமிழ்நாட்டுக்கு அடிப்பதற்கு சட்டவிரோதமாக செயல்படுகிறது. தொடர்ந்து உபரி நீரை மட்டுமே தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கிற கர்நாடக அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விடுவிப்பதாக கூறி தப்பித்து விடுகிறது. நமக்கு தர வேண்டிய மாதாந்திர அடிப்படையில் கொடுக்க வேண்டிய தண்ணீரையும் கொடுக்க மறுக்கிறது. மேகதாட்டு அணையை கட்டப்படுமையானால் அந்த உபரி நீரையும் கர்நாடகம் தடுத்து நிறுத்தி தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிடும். சுமார் 22 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் அடியோடு அழிந்து போய்விடும். உணவு உற்பத்தி அடியோடு அழியும். மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படும். சென்னை உட்பட 12 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் காவிரி நீர் தான். அந்த காவிரிக்கு பேராபத்து வந்திருக்கிறது. எனவே ராசிமணல் தமிழ்நாடு எல்லையில் ஒகேனக்கலுக்கு மேலே 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேகதாட்டு என்று கர்நாடகம் சொல்லுகிற இடம் கர்நாடக நிலப்பகுதியிலிருந்து 1000 அடி ஆழத்தில் தமிழ்நாடு எல்லை ஓரம் இருக்கிற பகுதி மேகதாட்டு. அந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதி, காவிரி புலிகள் சரணாலயம் உள்ளிட்ட 2 வன விலங்குகள் சரணாலயம், 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள், 10,000க்கும் மேற்பட்ட அடர்ந்த மலையை பாதுகாக்கக்கூடிய மரங்கள் அங்கே இருக்கிறது. இதை அழித்துவிட்டு கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதிக்காது. தெரிந்தும் திட்டமிட்டு தமிழ்நாட்டின் தண்ணீரை கடலில் கலக்க செய்கிறார்கள். எனவே மேகதாட்டில் அணை கட்டி நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகளுக்குத்தான் அந்த தண்ணீரை வழங்கப் போகிறோம் என்று கர்நாடக மாநில முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் DK சிவக்குமாரும் மாறி மாறி உண்மைக்கு புறம்பாக தமிழ்நாட்டை அழிக்கும் நோக்கோடு பேசுகிறார்கள். எனவே ராசிமணல் அணை கட்டுவது இன்றைக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. கடலிலே கிடக்கிற தண்ணீரை தமிழ்நாடு எல்லையில் ராசிமணலில் பெருந்தலைவர் காமராஜர் தனது ஆட்சி காலத்திலே திட்டமிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு வந்த MGR அவர்களும் அதற்கான திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார். தொடர்ந்து கலைஞர் அவர்கள் 1997 பிரதமராக தேவகவுடா இருந்தபோது ராசிமணல் அணை கட்டுமான பணிக்கு முழுவீச்சில் செயல்பட்டிருக்கிறார். அந்த பணியிலே ஈடுபட்டவர் நமது மூத்த அமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். அநேகமாக தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு மூத்த அமைச்சர், நீர்ப்பாசனத்துறையில் முழு புலமை பெற்றவர் நமது மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அவர்களை சந்தித்து எடுத்துரைத்திருக்கிறோம். அவர் முழுமையாக கிட்டத்தட்ட 20 பக்கம் கடிதத்தை முழுமையாக படித்து அந்த ஆதாரங்களை எல்லாம் நினைவுபடுத்தி, இந்த திட்டம் என்பது முக்கியமானதுதான். இது கடந்த காலத்தில் தொடர்ந்து இது பேச்சுவார்த்தையிலும் நடவடிக்கையிலும் ராசிமணல் இருந்து வருகிறது. ராசிமணல் கட்டுவது என்பது தமிழ்நாட்டிற்கு நல்ல திட்டம்தான். இது குறித்து முதலமைச்சர் வந்த பிறகுதான் உரிய முடிவு எடுக்க முடியும். எனவே மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு கர்நாடகம் எடுக்கிற முயற்சியை நாம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். ராசிமணல் அதற்கு மாற்றுதான் என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் வந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார். இப்போ இங்க ராசிமணல்ல அணை கட்டுறதுன்றது கர்நாடகாவோட கங்கரன்ஸும் நம்ம வாங்க வேண்டியது. கர்நாடகா ராசிமணல் என்பது மேகதாட்டில் இருந்து 40 கிலோமீட்டர் கீழ் நோக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட மேகதாட்டிற்கும் ராசிமணலுக்கும் 500 அடி ஆழம் இருக்கிறது. இது ஒகேனக்கலுக்கு மேலே இருக்கிற இடம் தமிழ்நாட்டோட இடம். மேகதாட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் இடதுகரை முழுமையும் கிருஷ்ணகிரி வன மாவட்ட எல்லையில் இருக்கிறது. வலதுகரை ஒகேனக்கல் வரையிலும் கர்நாடக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஏற்கனவே இந்த அணை ஒரு பக்கம் அவர்களுக்கு சொந்தம் என்பதால் கலைஞர் அவர்களே நேரடியாக நமது மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகனோடு இணைந்து சென்று ராசிமணல் அணை கட்டி ஒரு கரை உங்களுக்கானது, எனவே நீங்கள் 10 TMC பெங்களூர் நகரத்திற்கு குடிநீருக்கு எடுத்துக் கொள்ளலாம், மின்சார உற்பத்தி செய்து 2 மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ளலாம், எனவே ராசிமணல் தான் 2 மாநிலத்துக்கு பொருத்தம் என்கிற செய்தியை அழுத்தமாக எடுத்துரைத்து அதை தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதை கர்நாடகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த அணை கட்டுவதால் பெங்களூருக்கு 10 TM தண்ணீர் மட்டும்தான் அவர்கள் கணக்கிடுகிறார்கள்.
ஆனால் அது விவசாயத்திற்கோ கர்நாடக மாநிலத்திற்கோ பயன் கிடையாது. மேகதாட்டு கட்டுவதால் கர்நாடகத்திற்கு தான் அழிவு. எனவேதான் ஒரு கரை அவர்களுக்கு சொந்தம் என்பதால் ஏற்கனவே பல ஒப்பந்தங்கள் இருக்கிறது. ரங்கராஜன் குமாரமங்கலம் மத்திய மின்துறை அமைச்சராக இருந்த போதும் ராசிமணல் ஒகேனக்கல்லில் 2 அணைகள் கட்டி மின்சார உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்கிற ஒப்பந்தமும் இருக்கிறது. எனவே ஒரு கரை அவர்களுக்கானது என்பதால் அவர்களுடைய ஒப்புதலையும் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு தான் இதில் இறுதி முடிவு எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தான் இதில் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். அனைத்து கட்சி தமிழ்நாடுடைய அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்திருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரையும் அனைத்து கட்சி தலைவர்களும் சந்திக்க வேண்டும் என்று விருப்பத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் முடிவெடுப்பார். பாண்டிச்சேரி முதலமைச்சரையும் சந்தித்து வலியுறுத்திருக்கிறோம். அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த ராசிமணல் அணைக்கு ஒத்த கருத்தை உருவாக்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு அல்தார் போன்றிருக்கிற அத்தனை கட்சிகள், தேசிய கட்சிகள், காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் சந்தித்து அங்கே கருத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். அவர்களையும் இந்த அணை கட்டுவது ஒன்றுதான் தீர்வு என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளுடைய முடிவுகளையும் தான் இன்றைக்கு அமைச்சரிடத்தில் எடுத்துரைத்திருக்கிறோம். எனவே இது ஒரு நல்ல தீர்வை நோக்கி செல்லும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அதை அமைச்சர் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் வந்துதான் முடிவெடுக்க முடியும் என்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே நல்ல முடிவு வரும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து முல்லை பெரியாறு அணை குறித்து அவரிடத்தில் எடுத்துரைத்தோம். கேரள அரசாங்கத்திற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சகம் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது. முல்லை பெரியாறில் அணையை ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. இது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் நடவடிக்கை. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2 குழுக்களை அமைத்து தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக அது மாதந்தோறும் ஆய்வு செய்கிறது. ஆய்வு செய்த அடிப்படையில் அணை வலுவாக இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பையே முறியடிக்கிற வகையில், அவமதிக்கிற வகையில் மத்திய நீர்வள ஆணையம் கொடுத்திருக்கிற உத்தரவு தவறு என்பதை சொல்லியிருக்கிறோம். அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கான பல கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்வோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்.